அண்மை செய்தி தமிழக கேரள எல்லை பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடிகள் அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயனார். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. முட்டை ஒன்றுக்கு 2 பைசா வரி கட்ட வேண்டும் என கூறி தமிழக கேரள எல்லையில் லாரிகளை நிறுத்தி வைத்த அதிகாரிகளால் பல லட்சம் முட்டைகள் தேக்கமடைந்தது. இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக கேரள எல்லை பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக நாள் ஒன்றுக்கு ஏராளமான வாகனங்களில் கேரளாவிற்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களானது கொண்டு செல்லப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு விற்பனைக்காக கோழி முட்டைகள் ஏற்றி சென்ற வாகனங்களை தமிழக கேரள எல்லை பகுதி அருகே உள்ள கேரள மாநிலம் தென்மலை பகுதியில் கேரள அதிகாரிகள் மறித்து கேரளாவில் கோழி முட்டைகளை விற்பனை செய்ய முட்டை ஒன்றுக்கு 2 பைசா வீதம் வரி கட்ட வேண்டும் என கூறி தென்மலை பகுதியில் கோழி முட்டைகளை ஏற்றி சென்ற லாரிகளை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக முட்டைகள் ஏற்றி வந்த லாரிகளை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் அப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 11 லட்சம் முட்டைகள் விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முட்டை வியாபாரிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கேரள அரசு கொண்டு வந்த இந்த வரி விதிப்பு தங்களுக்கு தெரியாது எனவும் திடீரென கோழி முட்டைகளை ஏற்றி வந்த லாரியை மறித்ததால் நாங்கள் என்ன செய்வது என கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அடுத்த முறை வரும் பொழுது 2 பைசா வரி கட்ட வேண்டும் என கூறி அவர்களை அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயனார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.